ஆக்சுவலா இந்த எலெக்ஷன் கமிஷன் 2015-2016 ஈராநெட் எலக்ட்ரல் ரோல் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்னு ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணாங்க. இந்த சாஃப்ட்வேர் அடிஷன் டெலிஷன் இதுக்காக உருவாக்கப்பட்ட பேக்எண்ட் சிஸ்டம். இத மக்கள் யூஸ் பண்றதுக்கு தான் NVSP நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதை வச்சுதான் இப்ப டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாரு திரு அருண் பாஸ்கர். இதுக்கு மட்டும் 2015 இருந்து இதுவரைக்கும் 2000 கோடி செலவழிச்சிருக்காங்க. 2000 கோடி செலவழிச்சு எலக்ட்ரல் ரோல், ஓட்டர் ஐடி, என்ரோல்மெண்ட் இது எல்லாத்தையும் NIC மூலமா, வேற சாஃப்ட்வேர் ஏஜென்சி எந்த ஏஜென்சின்னு தெரியல, ஆனா NIC மூலமா பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளவு செலவழிச்சு ஒரு வல்னரபிள் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கு. இந்த வல்னரபிள் சிஸ்டம் என்ன எனேபிள் பண்ணுது அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஒரு உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் சைதாப்பேட்டை தொகுதியில 5000 பேரை நீக்கலாம், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல ஒரு 1000 பேரை சேர்க்கலாம், இப்படின்ற ஒரு வல்னரபிள் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி ஓட்டு திருட்டை செய்திருக்கிறது என்பதை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் 2 பிரஸ் மீட்ல தெளிவா உங்களுக்கு சொன்னாரு. அந்த ப்ராசஸ் எப்படி என்பதை தான் இன்றைக்கு நம்ம தம்பி அருண் பாஸ்கர் உங்களுக்கு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனா காமிச்சாரு. இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. நாங்க ஒரு வாரமா பேசிட்டு இருக்கோம். இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. இது எப்படி இதை மாற்ற முடியும்? ஒரு ஓட்டருடைய இவருடைய ஐடென்டிட்டி இவருக்கே தெரியாம இவர் போன் நம்பரை திருடி உள்ள லாகின் பண்ணி இவர் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூன்சில யாரெல்லாம் காங்கிரஸ் ஓட்டு போடுறாங்களோ, யாரெல்லாம் தலித்தோ, யாரெல்லாம் கிறிஸ்துவ முஸ்லிம் வாக்காளர்களோ, இந்த ஓட்டு ஜாபிதாவில் இந்த ஓட்டுல இந்த லாஸ்ட் எலெக்ஷன்ல பிஜேபி இவ்வளவு ஓட்டுல தோத்துருக்கு, இல்ல காங்கிரஸ் இவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சிருக்கு, இல்ல ADMK இவ்வளவு ஓட்டுல தோத்துருக்கு, DMK இவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அந்த இதை டோட்டலாவே ஓட்டரை டெலீட் பண்ணிடலாம். நீ ஓட்டர் ஐடி வச்சிருக்க, ஆனா உனக்கு ஓட்டு ஜாபிதால ஓட்டு இல்ல. ஈஸியா எத்தனை பேர் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஓட்டர் ஐடி இருக்கு எனக்கு ஜாபிதால நேம் இல்லைன்றாங்க. எத்தனை பேருக்கு நேரம் இருக்கு, நம்ம ஓட்டர் ஐடி வச்சிருக்கோம், நம்ம ஓட்டு இருக்குன்ற நம்பிக்கையோட எலக்ட்ரல் பூத்துக்கு போய் திரும்பி வந்தவங்க எத்தனை பேர்? இது ஒண்ணு. ரெண்டாவது அடிஷன்ஸ். இந்த அடிஷன்ஸ்ல ஏற்கனவே ராகுல் காந்தி சொன்னாரு, ஜீரோ அட்ரஸ் ஜீரோல இருக்கு. அட்ரஸ் அப்பா பேர் அம்மா பேர் ABCDEFன்னு போட்டிருக்கான். சரி, ஜீரோல ஞானேஷ்குமார் பதில் கொடுக்கிறார், ராகுல் காந்திக்கு பதில் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? ஜீரோன்றதெல்லாம் தெருவுல வாழ்றாங்கன்றார். சரி, தெருவுல வாழ்றான். அந்த தெரு இந்த தொகுதியில இருக்குன்னு தெரியணும்ல. இந்த தொகுதியில டி நகர்ல, இந்த டி நகர்ல பாண்டி பஜார்ல ஜீரோன்னு போட்டா கூட பரவாயில்ல, வெறும் ஜீரோன்னு போட்டா என்ன அர்த்தம்? அப்ப எந்த அளவிற்கு இவங்க மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க இந்த ஓட்டர் ஐடி சிஸ்டத்தை. இவ்வளவு தூரம் பணம் செலவழிச்சு சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு வல்னரபிள் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி அந்த வல்னரபிள் சிஸ்டத்தினுடைய எக்ஸ்போஸ் பண்ணி பிஜேபியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இந்த எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு ஒரு சிஸ்டத்தை ஆல்டர் பண்ண முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 420 இடத்துல ஜெயிப்போம், நாங்க 39% இங்க வாங்கியிருக்கோம் ஓட்டு, ADMK BJP சேர்ந்து ரெண்டும் சேர்ந்தா நாங்க 39% கூட ஒரு 5% ஓட்டு போட்டா 44% வந்துடும், நாங்க ஜெயிச்சிருவோம்னு அமித்ஷா சொல்றாரு. அப்படின்னா கான்பிடன்ஸ் லெவல் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஏன்னா பூத் லெவல் எந்த பூத்துல யாருக்கு அதிகமா ஓட்டா இருக்கு, இந்த பூத்ல கிட்டத்தட்ட ஒரு 70 பூத்துல 70ல மட்டும் 5000 ஓட்டு கீழே ஜெயிச்சிருக்காங்களா இல்லையா? 5000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க, 200 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க, 300 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க, 79 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க. அப்ப இந்த சேஞ்ச் பண்ண முடியும். அப்ப இந்த கட்சி இந்த இடத்துல நம்ம கம்மியா வாங்கியிருக்கோம், இந்த இடத்துல கொஞ்சம் கூட வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ஓட்டெல்லாம் ரிமூவ் பண்ண முடியும். அப்படின்னா பிளாக் லெவல் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க? ஒரு உத்தரப்பிரதேச ஒருத்தன் ஓட்டரை திப் பண்ணி ஓட்டரை ஸ்டோல் பண்ணி லாகின் பண்ணி
இந்த தொகுதியில சைதாப்பேட்டை தொகுதியில ஒரு 5000 பேரை நீக்கியாச்சு அப்படின்னா பிளாக் லெவல் ஆபீசர்ஸ் எந்த வெரிஃபிகேஷன் கிடையாது, அவங்க அப்படியே நீக்கி விட்டுறாங்க. இப்படித்தான் ஒரே மாசத்துல 65 லட்சம் பேரை பீகார்ல டெலீட் பண்ணி சாதனை சரித்திரம் படைச்சிருக்க எலெக்ஷன் கமிஷன். அப்ப 65 லட்சம் பேரை ஒரே மாசத்துல டெலீட் பண்ணா எப்படிப்பட்ட எஃபிஷியன்ட் சிஸ்டம் சொல்லுங்க பாப்பா. ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர், வேற ஒன்றும் இல்ல. ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் லாகின் பண்ணிட்டு ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இந்த நம்பரை டெலீட் பண்ணி கொடுத்தாச்சுன்னா டெலீட் பண்ணி விட்டுரும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஓட் சோர் நடந்திருக்கு என்பதை இன்னைக்கு ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த சிஸ்டம் டெமான்ஸ்ட்ரேஷன். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். Lot of thanks to from Dr. Ponra sir as well as for my dear brother Arun who has demonstrated. Sir, முக்கியமா இதுல என்னன்னா தேர்தல் கமிஷன் இன்னொன்னு ஒத்துருக்கு. ஏன்னா மோடி வந்து ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா அனைவருக்கும் வீடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே தேர்தல் ஆணையம் இப்ப 0ன்னு போட்டு எல்லாம் தெருவில் இருக்கிறாங்கன்றாங்க. ஸோ தேர்தல் கமிஷன் அவங்க மூலியமாவே அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. எஸ், மோடியுடைய ஆட்சி எவ்வளவு கீழ்த்தரமா இருக்குன்றதை அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. ரெண்டாவது சார் சொன்ன மாதிரி பிஎல்ஓஸ், அதாவது இட் இஸ் நாட் ஒன்லி த எலெக்ஷன் கமிஷன், த என்டையர் சிஸ்டம் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் அப் டு த பாட்டம் லெவல். அவங்களுக்கு இருக்கிற கண்ட்ரோல், அவங்க யார்கிட்ட வரைக்கும் கண்ட்ரோல் இருக்கோ அத்தனை பேரும் ஒன்னு பயமுறுத்தியோ அல்லது உங்களுடைய வேலைகளை நீக்கப்படுவீர்கள் என்ற ஒரு காரணத்துக்காகவோ நாங்க என்ன சொல்றோமோ அதை அப்படியே அப்ரூவ் பண்றோங்க, உங்களுக்கு வெறும் சைனிங் மட்டும்தான் அப்படின்றதான் பிஎல்ஓட ஒர்க்கா இருந்தது. ஆனா இன்னைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து அத்தனை பேரையுமே டெல்லிக்கு கூப்பிட்டு தேர்தல் எப்படி நடத்த வேண்டும் என்று அனைத்து கட்சியுடைய மாவட்ட தலைவர்களை கூப்பிட்டு ஒரு கண் துடைப்புக்கான நிகழ்ச்சி தான் அது. அதே போலதான் இப்ப நாங்க என்ன நினைக்கிறோம்னா 2024 எங்களுடைய ஓட்டு சதவீதம் அதிகமாயிருக்குன்னு சொல்லி பிஜேபி இப்ப கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் ஆணுச்சா இல்லையான்னு அடுத்த விஷயம். ஆனா அது 1% ஏறி இருந்தாலும் கூட இந்த வாக்கு திருட்டு தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கின்றது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதுதான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுடைய பங்கு என்பதை நாங்கள் இங்கே தெளிவாக இங்கே பதிவு செய்கின்றோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 விஷயம் இல்ல. ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணது வந்து இந்த ஓட்டர் எங்கெல்லாம் ஓட்டை அடிஷன் பண்ண முடியும், எங்கெல்லாம் டெலிஷன் பண்ண முடியும்னு ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. இந்த 5 மணிக்கு மேல 7%, 8%, 9% ஓட்டு அதிகமா விழுந்திருக்கு என்று சொல்லி உங்களுக்கு இந்த கிளியர் கட் இவிஎம் சிஸ்டத்துல எவ்வளவு நேரத்துல 5 மணிக்கு இத்தனை மணி எவ்வளவு ஓட்டு இந்த பர்டிகுலர் இவிஎம் கண்ட்ரோல் யூனிட்ல போலா இருக்கின்றத ஒரு பட்டன் அமைச்சுனாலே தெரிஞ்சிடும், நம்பர் தெரிஞ்சிடும். அதுக்குன்னு என்விஎஃப்சி போர்ட்டலுக்கு வந்து அந்த எலக்ட்ரல் ஆபீசர் வந்து இத்தனை இந்த பூத் நம்பர்ல இவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்லி என்ட்ரி போட்டாலே உடனே அப்டேட் ஆயிரும். அப்ப 5 மணி வரைக்கும் எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்குன்றத உடனே அப்டேட் பண்ணக்கூடிய வசதி என்விஎஸ்சி போர்ட்டல் இருக்கு. ஆனா இவர்கள் 3 நாள் 4 நாள் கழிச்சுதான் இந்த 7%, 8% அதிகமாக கூட்டி காமிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர்கள் சேர்த்த 0 அட்ரஸ்ல ஒரே அட்ரஸ்ல 80 பேரு, ஒரே அட்ரஸ்ல 120 பேரு, பேரே இல்லாம இப்படி எல்லாம் சேர்த்து டூப்ளிகேட் ஓட்டெல்லாம் சேர்த்து இந்த ஓட்டுகள்லாம் வந்து ஒரு நம்பரை சேர்த்துட்டு 5 மணிக்கு மேல இவர்கள் இவிஎம் மேனிபுலேட் பண்ணி அந்த இவிஎம் மூலமா தான் இவர்கள் ஃபைனல் ரிசல்ட் கொடுக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஒரு சைடு வந்து இவர்கள் இவிஎம் மேனிபுலேட் பண்ணுவதற்கு ஏற்ற வகையில மாஸ்டர் ரோல டெலீட் பண்றாங்க இல்ல அடிஷன் பண்றாங்க, இன்னொரு சைடு இவிஎம் வச்சு 5 மணிக்கு மேல பெர்சன்டேஜ கூட்டி காமிக்கிறாங்க. 2024 தேர்தல்ல இந்த பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 4.65 பேர் அதிகமாக 5 மணிக்கு மேல வாக்களிச்சிருக்காங்க. 4.65 பேர். அப்ப 240 சீட்ல இவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த 4.65 வாக்கு எப்படி வந்தது என்பதற்கு எந்த விதமான பதிலும் தர முடியாது என்று எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. அதனாலதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் 45 நாள்ல நாங்க அழிச்சிருவோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடையாது. அப்ப இதுவும் சரி அதுவும் சரி, 2 இடத்துலயுமே இவர்கள் வந்து வாக்கு திருட்டு ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னா, 2024 எலெக்ஷன் ரத்து செய்யப்பட வேண்டும். ஓகே, 2024 எலெக்ஷன் திருடப்பட்ட எலெக்ஷன், அது ரத்து செய்யப்பட வேண்டும். 2015 இருந்து இன்று வரை எலெக்ஷன் கமிஷன்ல இருந்த அத்துணை ஆபீசர்கள் மேல
கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று நிறுவப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது, எலெக்ஷன் கமிஷன் விவிபேட்டை 100% இந்த ஸ்லிப்பு தெர்மல் ஸ்லிப்பு, அதாவது தெர்மல் பிரிண்ட் அவுட் வந்து தெர்மல் பிரிண்ட் அவுட் ஸ்லிப் வர்றது விவிபேட்டருடைய பிரிண்ட் அவுட். இந்த தெர்மல் பிரிண்ட் அவுட் கொஞ்ச நாள்ல மறைஞ்சு போயிடும். ஆனா அந்த தெர்மல் பிரிண்ட் அவுட்டை தூக்கிட்டு லேசர் பிரிண்டரை வச்சு ஸ்லிப்பு விவிபேட் மூலமா வரக்கூடிய ஸ்லிப்பு தனியா பிரிண்ட் அவுட் வரணும். அந்த ஸ்லிப் எடுத்து பெட்டியில போடணும், தனி பெட்டியில போடணும். அந்த ஸ்லிப்பையும் இவிஎம்ஐயும் கம்பேர் பண்ணி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணணும். இது 100% பண்ணணும். கிட்டத்தட்ட 10,000 கோடி செலவு பண்ணிப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. 5,400 கோடி மட்டும் இவிஎம்முக்கும் விவிபேட்டுக்கும் 5,400 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பூத்துலையும் விவிபேட் போடலாம், இவிஎம் வைக்கலாம், கண்ட்ரோல் யூனிட் இருக்கு, எல்லா சிஸ்டம் இருக்கு. ஆனா இதை எண்ணுவதற்கு நேரமாகும் என்ற மிகப்பெரிய வடிகட்டின பொய்யை சுப்ரீம் கோர்ட்ல எலெக்ஷன் கமிஷன் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்தி, சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அவர்களை நான் நம்ப வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜஸ் நீதிபதிகள் அவர்கள் சொல்வதை நம்பி இன்றைக்கு ஒரு வாக்கு மேனுவல் பேலட் பேப்பர்னா அந்த பேலட் பேப்பர்ல சுத்தி மடிச்சு போடணும், அப்புறம் பேலட் பேப்பரை ஓபன் பண்ணணும், அப்புறம் அந்தந்த பெட்டியில போடணும். இதுதான் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை ஒரே நாள்ல பண்ணி முடிச்சது எலெக்ஷன் கமிஷன், பழைய எலெக்ஷன் கமிஷன்லாம். ஆனா ஒரு ஸ்லிப்பு தான், அந்த ஸ்லிப்பை பெட்டியில போட்ட எடுத்த ஸ்லிப்பை எண்ணுவதற்கு 7 நாள் ஆகும்னு ஒரு வடிகட்டின பொய்ய எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லுது. அதை சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு துணையா இருக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு டோட்டல் சிஸ்டத்தையே பிஜேபி அரசு இன்றைக்கு தனது அடிமையாக மாற்றி வைத்திருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு நம்ம கண் முன்னால நிரூபிக்கப்பட்ட உண்மை. எனவே இந்த எலெக்ஷன் கமிஷனால், இந்த இவிஎம் சிஸ்டத்தால் கண்டிப்பாக ஜனநாயகம் மலராது. இதை மாற்றுவதுதான் ஒரே வழி. எனவே மக்கள் அனைவருமே இதற்கான போராட்டத்தை களத்தில் இறங்கி போராடினால் மட்டும்தான் தமிழக இந்தியாவின் ஜனநாயகம் காப்பாற்றப்படும், தேர்தல் முறை மாற்றப்படும். இதோடைய முக்கியமான அடிப்படை எங்க ஆரம்பிச்சதுன்னா, ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டு 2023ல தேர்தல் கமிஷனுடைய தேர்ந்தெடுக்கும் முறையை மோடி அரசு மாத்துது. என்னன்னா, அங்க யார் இருக்கணும் செலெக்ஷன் கமிட்டியில அப்படின்னு சொல்லி இருந்ததை ஹைகோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை எடுத்துட்டு தே ஆர் பிரிங்கிங் யூனியன் கேபினெட் ஒருத்தர் எடுத்துட்டு வந்துட்டா 2/3 மெஜாரிட்டியில யார் இருக்காங்களோ அவங்கள நாமினேட் பண்ணலாம். அதன் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதான் ஞானேஸ்வர். ஸோ அவங்க ஒரு பேஸை கிரியேட் பண்ணிடுறாங்க. கிரியேட் பண்ணி அதோடைய தப்புகள் அத்தனையும் பண்றதுக்காக தான் நாங்கள் 2024 எலெக்ஷன் வெற்றி எந்த அளவுக்கு அது பாதித்து இருக்கும் என்பதை மிக தெளிவாக மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் சொல்றாங்க. அதனால்தான் மேல சந்தேகம் இருக்கு என்பதை இங்கே பதிவு செய்கின்றேன். சொல்லுங்க சார். மைக் நான் தாமஸ் பிராங்கோ. ஒரு தகவல், ஒரு கேள்வி. தகவல் 2021 தேர்தல்ல கன்னியாகுமரி தொகுதியில கடலோர மக்களுக்கு ஏராளமான பேருக்கு கடைசி நாள் பார்க்கும்போது ஓட்டுகளை காணும். ஓட்டு இல்ல. ஒவ்வொருத்தருடைய அப்ளிகேஷன் வாங்குறதுலயே அப்ளிகேஷன் கொடுத்ததே 32,000 ஓட்டு பேருடைய அப்ளிகேஷன் வந்தது. ஐயா தேவசகாயம் ஐயாவும் அங்க இருந்தாங்க. அவங்க மூலமாக தேர்தல் கமிஷனுக்கு லெட்டர் கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. அதுக்கான கோரிக்கை கிடைக்கல. நான் ஒரு டெஸ்டுக்காக ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டினுடைய போல் ஏஜென்டாக போனேன். பிரிண்டடா கொடுத்திருந்த ஃபார்ம் கேண்டிடேட்டுக்கு கொடுத்திருந்த வாக்காளர் பட்டியல் வேற, கடைசி நாள் அவங்க பயன்படுத்தின பட்டியல் வேற. புதுசா ஆட்கள் சேர்த்திருக்காங்க, கொஞ்சம் பேரை நீக்கியிருக்காங்க. அது கடைசி நேரத்துல நடந்திருக்கு. இது பத்திரிகையில வந்தது, இந்து பத்திரிகையில உட்பட வந்தது. இது தகவலுக்காக சொல்றேன். ரெண்டாவது, இங்க பொதுவாக தமிழ்நாட்டுல பலர்கிட்ட இதை பற்றி பேசும்போது தமிழ்நாட்டுல இதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஒரு அதீத நம்பிக்கை இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது தேவசாயம் சார் ஒரு நாள் பேட்டி கொடுக்கும்போது சொன்னாரு, 7% வாக்குகள் அதிகரித்து பிஜேபிக்கு வந்திருக்கிறது என்பதை கிட்டத்தட்ட 23 தொகுதிகளில் அனலைஸ் பண்ணதெல்லாம் டேட்டா கிடைச்சிருக்குன்னு சொன்னாரு. அதாவது இங்கும்
அந்த ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது. அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது, ஓட்டு டெலிஷன் நடந்திருக்கு. இது வெளியே வரல. வெளியே இதை நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ணல. அது ராகுல் காந்தி மகாராஷ்டிராவில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 150 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட காங்கிரஸ் இந்தியா பிளாக் கூட்டணி லீட் பண்ணுது. சட்டசபை தேர்தல்ல 240 எலெக்ஷன் தொகுதியில பிஜேபி லீட் பண்ணுது. அப்படின்னா அங்கதான் அவர்களுக்கு டவுட் வருது. அங்கதான் தனி டேட்டா அனலிட்டிக்ஸ் டீமை வச்சு இவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க. நம்ம நான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கே நான் சொன்னேன், கிட்டத்தட்ட 140 தொகுதிகள்ல இந்த மேனிப்புலேஷன் நடந்திருக்கு என்பதை நான் தெளிவா அன்னைக்கே நான் சொன்னேன் நானு. ஆனா அன்னைக்கு யாரும் அதை கண்டுக்கல. ராகுல் காந்தி அவர்கள் இறங்கி அந்த டேட்டாவை கொடுத்த பிறகுதான் இன்னைக்கு மக்களது கவனத்தை பெற்றிருக்கிறது. எனவே ஓட்டு திருட்டு எல்லா இடத்துலயும் நடக்குது, கொஞ்சம் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கொஞ்சம் நடந்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி 11% வாங்கியிருக்கு, 18% வாங்கியிருக்கு. ஆனா கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தா கண்டிப்பாக அவர்கள் தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது. சார் 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 ஒரு டவுட் சார். இப்ப நீங்க அந்த வீடியோல நிறைய விஷயங்கள்லாம் டெமோ காமிச்சிங்க. வாக்கு எப்படி திருட முடியும், நம்பர் எப்படி மாத்த முடியும், எல்லாமே போட்டு காமிச்சிங்க. அதெல்லாம் ஓகே. பட் ஆனா ஒருத்தவங்களுடைய நம்பரை மாத்திட்டீங்க, இல்ல ஒருத்தவங்களுடைய ஓட்டை நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் வெளியில வந்திருப்பார்ல. அந்த மாதிரி யாரும் வெளியில வந்த மாதிரி தெரியலையே. எப்படி மாத்திட்டா? நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க. இப்ப என் ஓட்டு இருக்கு, நான் இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு தெரியுதுன்னு வைங்களேன். அதனால காங்கிரஸ் கட்சியில இருக்கிற நபர் என் ஓட்டை டெலிட் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வெளியில வந்திருப்பேன், ஏங்க என் ஓட்டு டெலிட் ஆயிருக்கு அப்படின்னு நான் வந்திருப்பேன். அந்த மாதிரி யாருமே வந்த மாதிரி தெரியல. அது எத்தனை பேர் நான் ஓட்டர் ஐடி வச்சிருக்கேன், எனக்கு என் நேம் பூத்துல இல்லைன்னு எத்தனை பேர் டிவியில பேட்டி கொடுத்துருக்கேன். ஒரு பூத்துக்கு 50 பேர் எடுத்தா போதும். ஒரு பூத்துக்கு 50 பேர் 100 பேர் எடுத்தா போதும். அந்த 50 பேர் 100 பேர் அதுல ஓட்டு போட, அந்த 50 பேர்ல எத்தனை பேர் ஓட்டு போட வருவாங்கன்னு தெரியாது. அந்த 50 பேர்ல எத்தனை பேர் டிவியில பேட்டி கொடுப்பாங்கன்னு தெரியாது. சோ ப்ராப்ளம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பூத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1000 பூத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1000 × 50 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு ஆச்சு? 50,000 ஓட்டு காலியா? அப்ப அவ்வளவு கூட போக வேணாம். 2 ஓட்டு, 3 ஓட்டு, 4 ஓட்டு, 10 ஓட்டு. ஒரு பூத்துல ஒரு 10 ஓட்டு, 20 ஓட்டு எந்த கட்சிக்கு போதோ அதை தூக்கிட்டாலே போதும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய லீடிங் குறைஞ்சிரும். யார் தோக்கணுமோ அவங்க ஜெயிச்சிருவாங்க, ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தோத்துவாங்க. இவ்வளவுதான், சிம்பிளா. யாரெல்லாம் இந்த தொகுதியில, இந்த பூத்துல, இந்த தெருவுல இவர்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியும். அந்த போத்துல ஏஜென்ட்டுக்கு தெரியும். இவர்கள்லாம் இங்கதான் போட்டு போடுவாங்க, இவங்க எல்லாம் இங்கதான் ஓட்டு போடுவாங்கன்றது தெரியும். சோ அவங்கள தூக்கிட்டா முடிஞ்சு போச்சு. சோ 4 பேர் 5 பேர் வெளியே சொன்னாலும் அதனுடைய குரல் மீடியாவுக்கு வராது. அதனுடைய குரலுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. அதாவது நீங்க சொன்னது உண்மைதான். அதாவது நிறைய பேர் வரலன்னு சொல்றீங்கல்ல, அப்படிலாம் இல்ல. நீங்க போய் நியூஸை கூகுள்ல தேடி பாருங்க, எத்தனை பேர் என் ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நியூஸாவே வந்திருக்கு. ஃபரிதாபாத் யூபி, சரிங்களா? அதுல ஒரு 150 வாக்குகள் ஓட்டு போடும் போது இல்லைன்னு வந்திருக்கு. நம்ம ஊர்லயே எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, பொத்தாம்பதுவா பேசக்கூடாது. இப்ப இன்றைக்கு நான் காமிச்சல்ல இந்த ஓட்டர் வெப்சைட்ல இப்படிதான் ப்ராசஸ் இருக்குன்றதையே நம்ம கிட்ட எஜுகேட் பண்ணல யாரு? தேர்தல் ஆணையம். எஜுகேட் பண்ணிட்டா வாக்கு திருட முடியாதுல்ல. அப்போ எத்தனையோ பேர் வாக்கு திருடப்பட்டது உண்மைதான். அது நீங்க நியூஸ் தேடுங்க, கண்டிப்பா இருக்கும். எவ்வளவு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு வாக்கு திருட்டு. சரி சார், இப்ப சிக்னேச்சர்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதுக்கப்புறம் அந்த மாதிரி மாத்த முடியாதா? அதனுடைய வல்னரபிலிட்டி என்னன்னு இனிமேல் பார்த்தாலும் தெரியும். இப்ப என்னன்னா, நேத்து வரைக்கும் இந்த ப்ராசஸ் ஓப்பனா இருக்கு, வல்னரபிளா இருந்தது. நேத்து ஆதாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆதாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி உள்ள போயிடலாம். இப்ப நீங்க உங்கள்கிட்ட ஆதார் இருக்கு, உங்க ஆதார் இல்லாம உள்ள போக முடியாது. உங்க ஆதார் ஓடிபி உங்களுக்கு வரும். நீங்க ஆதாரை யூஸ் பண்ணி உங்க ஓடிபி லாகின் பண்ணி உள்ள போயிடலாம். உள்ள போன பிறகு அந்த ஃபார்ம் 8 நீங்க 100 பேருக்கு வேணாலும் சப்மிட் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆதார் ஐடி மட்டும்தான் பண்ண முடியும்னு இருந்தால் மட்டும்தான், என்னுடைய ஓட்டை நான் தான் டெலீட் பண்ணணும், நான் தான் சிட் பண்ணணும், நான் தான் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுக்கணும் என்ற முறை இருந்தால் மட்டும்தான் இது நியாயமான முறை. ஆனா யாரு வேணாலும் ஒரு பூத்துல போயிட்டு இல்ல கான்ஸ்டியூன்சில யாரை வேணாலும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி டெலீட் பண்ணலாம். அதை பிளாக் லெவல் ஆபீசர்ஸ் அக்செப்ட் பண்ணி ஓகே பண்ணி டெலீட் பண்ணிட்டான் அப்படின்னா இதுல என்ன நியாயம் இருக்கு, நேர்மை இருக்கு? இது எப்படிப்பட்ட ஒரு திருட்டு என்பது ப்ரூவ் ஆயிருக்கு. அவ்வளவுதான்.
சார் இப்போ ஒரே செகண்ட், இதுக்கு ஒன்னே சொல்லிடுறோம். ஒன்னே சொல்றோம். சார் சொன்னது 100% உண்மை. இதுல இன்னொன்னு சொல்றோம். நீங்க சொன்னது உண்மைதான். ஆதார் ஓடிபியை இன்னைக்கு சேர்த்தாங்க. எதுக்கு திருட்டுத்தனமா சேர்க்கணும்? மக்கள்கிட்ட அறிவிச்சுட்டு நாங்கள் இன்றிலிருந்து வாக்காளர் படிவத்தை திருத்தவோ, ஆட் செய்யவோ, டெலிட் செய்யவோ ஆதார் ஓடிபி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். பிரஸ் ரிலீஸ் கொடுத்து சேர்க்க வேண்டியதானே? அப்போ தலைவர் ராகுல் காந்தி 7 நாள் கெடு கொடுத்தாரு. அந்த கெடு முடியறதுக்குள்ளார அவசர அவசரம் மாத்தி ஆகணும், இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்றத இங்கதான் மாத்திருக்காங்க. 2வது, தேர்தல் ஆணையமும் யாரிடம் இருக்கிறது? அரசிடம் இருக்கிறது. ஆதாரும் யாரிடம் இருக்கிறது? அரசிடம் இருக்கிறது. இப்போ இதுக்கு பூட்டு போட்டு அதுக்கு பூட்டை ஓபன் பண்ணலாம்ல? ஆதார ஆக்ட் பண்ண முடியாதுன்றது உண்மையா? இல்ல. இப்ப இசிஐயே ஆக்ட் பண்ண முடியுது இல்ல, ஆக்கே தேவையில்ல. தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்ல சுலபமா பண்ண முடியும்னா ஆதாரத்துக்கும் ஏதாவது ஒண்ணு இதுக்கு மேல கண்டுபிடிச்சு பண்ணுவாங்கன்றதுதான் நான் கூறுறோம். சார், ஆதார் கம்ப்ளீட் ஆதார் வித் போன் நம்பர் எல்லாமே வேணும்னா உடனே பணம் கொடுத்தா வாங்கிக்கலாம். ராஜஸ்தான்ல போய் பணம் கொடுத்தா உங்க ஒட்டுமொத்த ஆதாரும் போன் நம்பரோட வந்துடும். இனிமேல் அந்த ஆதாரை வச்சு திருட முடியுன்ற சூழல் ஏற்படும். எனவே டோட்டலா அந்த சிஸ்டமே வல்னரபிள் சிஸ்டம், ஹேக்கபிள் சிஸ்டம் அண்ட் இவிஎம் ஹேச்சிங் சிஸ்டம். இவ்வளவுதான். இதை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை கேலிக்குத்தாகிறது எலெக்ஷன் கமிஷன். எனவே இந்த எலெக்ஷன் கமிஷன் மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் மோடி அரசு ஆக்ஷன் எடுக்காது. மக்கள் போராட்டம் ஒன்றுதான். மக்கள் தெருவில் இறங்கி போராடினால் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இந்த சிஸ்டத்தை மாத்தணும் என்பதுதான் முடிவு. அந்த முடிவுக்கு தான் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த நிகழ்ச்சியவே நாங்க பண்ணியிருக்கோம். சார், இப்போ அந்த போர்ட்டல்ல சார், இப்போ அந்த போர்ட்டல்ல எலெக்ஷன் கமிஷன் அந்த பர்மனன்ட் ரீலோகேட்டட், பர்மனன்ட் ஷிஃப்டட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க ஒரு 5 லட்சம் பேரோட வாக்குகள் புதிதாக சேர்க்க வாக்காளர்கள் வருவதற்கு வட மாநிலத்தோட வாக்காளர்கள் தமிழகத்துல சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழகத்துல எந்த மாதிரி பாதிப்பு அது ஏற்படுத்தும்? கண்டிப்பா நீங்க 15 லட்சம் வாக்குல தான் போன முறை திமுக வெற்றி பெற்றது. இந்த 15 லட்சம் வாக்குகளை நீங்க இங்க சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டெலீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எந்தெந்த பூத்துன்னு செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணியாச்சுன்னா இந்த கிட்டத்தட்ட 1000 ஓட்டு 2000 ஓட்டுல தோத்தவர்கள் ஜெயிச்சவர்கள் இவர்களது முடிவையே மாற்ற முடியுமா? முடியாதா? முடியுங்களா? இப்ப நீங்க திருப்பூர் எடுத்துக்கோங்க, கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட வட மாநிலத்தவர்களது நம்பரை நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கு வாக்குரிமை வந்துருச்சு அப்படின்னா அவர்கள் ட்ரெடிஷனலா ஓட்டு போடக்கூடிய ஒரு கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய, இப்ப திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களை எந்த கட்சி டெலீட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த கட்சி தான் ஜெயிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா அங்க இருக்கவங்க எல்லாம் டெலீட் பண்ணிருங்க, புது வாக்காளர்களை ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணி நம்பர் இருந்தா போதும். உண்மையா கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் அவர்கள் ஓட்டு போட முடியாது. பொய்யான வாக்குகள் 0 இருக்கும். அவங்க பூத்துக்கே போக தேவையில்லை. பூத்துக்கே போகாம இவிஎம் மூலமா ஓட்டு போட வச்சிடலாம். முடிஞ்சு போச்சு. அப்ப எலெக்ஷன் மாறிடுமா? ரிசல்ட் மாறிடுமா? கண்டிப்பா அது மாறும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் நடக்கும்போது நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, வட மாநிலத்தவர்கள் இங்கு வரும் பொழுது குறைந்தது ஒரு 10 வருடங்களாவது ஒரு மாநிலத்துல போய் அவர்கள் தங்கி அவர்கள் குழந்தைகள் படித்து வந்தால் மட்டும்தான் ஓட்டுரிமை வழங்கப்பட வேண்டும். அப்ப 10 வருடத்துக்கு குறைவா இந்த ஒரு வருஷம் வந்துட்டு போறாங்க, வேலைக்கு வந்துட்டு போறாங்க, இவர்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை அந்த மாநிலத்துல வழங்கப்படக்கூடாது என்ற சிஸ்டத்தை, எலக்ட்ரல் கமிஷன் சிஸ்டத்தை மாத்தணும். ஒண்ணு. 2வது, இந்த வட மாநில தொழிலாளர்கள் இங்க வாக்கு அளிக்கும் பொழுது, இங்க இருக்கும் பொழுது பீகார்ல தேர்தல் நடக்குது அப்படின்னா இவர்களுக்கென்று ஒரு தபால் ஓட்டு சிஸ்டத்தை, வாக்கு சிஸ்டத்தை எலெக்ஷன் கமிஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணணுமே ஒழிய அவர்களை வட மாநில தொழிலாளர்களை டெம்பரரியா போறவங்களுக்கு வாக்குரிமையை அந்த வேலை செய்யக்கூடிய மாநிலத்தில் வழங்கக்கூடாது. வழங்கினால் அது மிகப்பெரிய வாக்கு திருட்டு, எலக்ட்ரல் ரோல் மேனேஜ்மெண்ட், மேனிபுலேஷன். அந்த மேனிபுலேஷன் மூலமாக ஆட்சியவே மாற்ற முடியும் என்பது நிச்சயம். இதையும் மாற்ற வேண்டும். சார், ஒரு நிமிஷம், ஒரே ஒரு தகவல் அண்ணனுக்கு. அதாவது ஆல்ரெடி திருப்பூர்ல போயிட்டு அவங்க ஓட்டர் ரோல் எடுத்து பாத்தீங்கன்னா பீகார் வாக்காளர்கள் இதுல இடம் பெற்றிருக்காங்கன்னு நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. அதாவது பீகார்ல இருந்து வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் திருப்பூர்ல வாக்காளர்களா ஆட் ஆயிருக்காங்க. அதுவே ஒரு மோசடி தான். சார், இப்ப இந்த பீகார் வாக்காளர்கள் இவங்க சேர்க்க கூடாதுன்னு நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஆனா இது தொடர்பா எலெக்ஷன் கமிஷனே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா,
ஆர்டிகல் 19 படி இந்திய குடிமகன் ஆகிய யார் வேண்டுமானாலும் எங்க வேணாலும் வந்து குடியேறலாம். தமிழ்நாட்டுல இருக்கவங்க டெல்லிக்கு போகலாம், டெல்லியில இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன்லயே இப்படி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க சேர்க்கக்கூடாது அல்லது ஒரு 10 ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்றத எப்படி அது நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும் சார்? அது அங்கதான் வந்து அது கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அங்க உருவாகுது. நீங்க இப்ப வெளிநாடு போறீங்க, வெளிநாடு போறவங்க என்ஆர்ஐயா இருந்தாலும் ரெசிடென்டா இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. நீங்க சிட்டிசனா மாறினா தான் அங்க ஓட்டுரிமை உண்டு. இங்க இந்தியா வந்து பல்வேறு மாநிலங்களை ஒருங்கிணைத்த யூனியன். அப்ப பல்வேறு மாநிலங்களை ஒருங்கிணைத்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இது. அப்ப இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல வேலை வாய்ப்புக்காக டெம்பரரியாக இடம்பெயரக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு யாரெல்லாம் எங்கெங்க வர்றாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவர்களது வாக்குரிமை, அவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்ன்றத தமிழ்நாட்டுடைய டெமோகிராஃபியோ தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸோ தமிழ்நாட்டுல யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த அரசியல் விழிப்புணர்வோ அவர்களுக்கு கிடையாது. அப்ப நேஷனல் லெவல்ல அவர்கள் ஒரே பார்ட்டி தான் தெரியும். ஒண்ணு காங்கிரஸ் தெரியலன்னா பிஜேபி தெரியும். தமிழ்நாட்டுல திமுக தெரியுமா, இல்ல வந்து அதிமுக தெரியுமா, இல்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் தெரியுமா, இல்ல யாரும் தெரியும்? ஒருத்தரும் தெரியாது. அப்ப இவர்களுக்கான ஓட்டுரிமை என்பது இவர்கள் ஓட்டை வைத்து ஒரு ஒட்டுமொத்த ஜனநாயகத்தினுடைய தீர்ப்பையே மாற்றி எழுத முடியும் என்ற நிலை இருக்கும் பொழுது மாநிலத்தை விட்டு மாநிலம் இடம்பெறக்கூடிய தொழிலாளர்களுக்கு என்று ஒரு சட்டம் இருக்க வேண்டும். 10 வருடங்கள் போயிருக்காங்க அப்படின்னா மினிமம் அந்த இடத்துல அவங்க வந்து அந்த ஊர்ல குடியிருந்து பிள்ளைங்களை படிக்க வச்சு அங்கே இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு கன்சிடர் பண்றதுல தவறே கிடையாது. ஏன்னா இது இந்தியா. ஆனா 1 வருஷம் 2 மாசம் 3 மாசம் போயிட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து வாக்குரிமைன்னு கொடுத்தா இது ஒட்டுமொத்த தேர்தல் ஜனநாயகத்தையே கேள்வி கூத்தாட ஜனநாயகமா மாற்றிவிடும். எனவே அது ஓட்டுரிமை உண்டு. அந்த ஓட்டுரிமை நீங்க எங்க நேட்டிவிட்டி இருக்கோ, நேட்டிவிட்டி நீங்க வந்து காலேஜில் அட்மிஷன் போங்க, அட்மிஷன் போனா என்ன சொல்லுவாங்க, நேட்டிவிட்டி இருக்கான்னு கேட்பாங்க. நம்ம நானே வந்து சப்போஸ் கர்நாடகாவில் போய் நான் வந்து ஒரு 3 வருஷம் இருந்தேன்னா எனக்கு நேட்டிவிட்டி கிடையாது. நான் 10 வருஷமா இருந்து என் பிள்ளைங்களை அங்க படிக்க வச்சு 6th இருந்து 12th வரைக்கும் படிக்க வச்சாதான் எனக்கு அந்த நேட்டிவிட்டியே கிடைக்கும். நான் போய் திடீர்னு 11ஆம் சேர்த்துட்டு நான் கர்நாடகா நேட்டிவிட்டி எனக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் சீட் வேணும்னு கேட்டா கண்டிப்பா தரமாட்டான். அப்ப அதுக்கு ஒரு சட்டம் இதுக்கு ஒரு சட்டமா? அப்ப ஓட்டு போடுறதுதான் முக்கியமான ஜனநாயகத்துடைய கடமை. அப்ப அந்த ஓட்டு போடுற சிஸ்டத்தை ஜஸ்ட் பிகாஸ் இவங்க வந்து இந்தியா சிட்டிசன் எங்க வேணாலும் ஓட்டு போடலாம்னு சொன்னீங்கன்னா ஓட்டு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீகார்ல எலெக்ஷன் நடக்குதா, நீங்க என்ரோல் பண்ணுங்க. பீகார்ல இருந்து வரவங்களை என்ரோல் பண்ணுங்க, அவங்களுக்கு தபால் ஓட்டு பண்ணுங்க. ஒரு ஸ்கூல்ல போய் இந்த ஓட்டு சிஸ்டம் இருக்குன்னு லிங்க் பண்ணி காமிங்க. அவங்களுக்கு ஓட்டுரிமை எடுத்து அந்த ஓட்டுல தபால் ஓட்டு போடுறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா அது நியாயம், அது நேர்மை. அதை விட்டுட்டு தமிழ்நாட்டிலேயே அவங்கள ஓட்டுற ஐடியா சேர்த்தீங்க அப்படின்னா இது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தனது ஒரு இன்ஃபுளுன்ஸ்னால இது ஓட்டு திருட்டை என்கரேஜ் பண்ணக்கூடிய நடவடிக்கையாக அமைய ஜனநாயகத்தினோட நடவடிக்கை அமையாது. சார் லாஸ்ட் கொஸ்டின், இப்போ செப்டம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் இந்த வெப்சைட்ல இப்படி ஒரு லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லியிருந்தீங்க. ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட் ஷோர் குறித்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப செப்டம்பர் 22ஆம் தேதி முன்னாடி வரைக்குமே அந்த டெலிஷன்ற விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நடந்துட்டு தான் இருக்கு. 22 வரைக்கும் நடந்தா இருக்கு. நேத்து மதியம் வரைக்கும், நேத்து மதியம் இப்ப இந்த குணசேகரன் வந்தாப்புல இல்ல, நேத்து நாங்க தான் உட்கார்ந்து பேசணும். அதாவது 2015ல அதுதான் சொல்றோம். நான் சொல்லி முடிச்சிடுறேன் இது. அதாவது என்னன்னா 2015ல தான் முதல் முறையா இந்தியாவில ஆன்லைன் மூலியமா அடிஷன் ஃபார்ம், டெலிஷன் ஃபார்ம், கரெக்ஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியும்ன்றதே போர்ட்டலையே உருவாக்குறாங்க. நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல். சரிங்களா? 2015 யார் அப்போ ஆட்சியில இருந்தா? பாஜக. அப்பவே ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசிய வாக்கு திருட்டுன்றத மையப்படுத்தி ஒரு சிஸ்டத்தையே பாஜக அரசு உருவாக்கி இருக்கிறது, தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்குது. அதாவது இன்றைய தேதி 2015ல இருந்து 2025 வரைக்கும் 10 வருஷம். அதாவது ராகுல் காந்தி தலைவர் இத கொண்டு வந்து இல்ல, இத நிரூபிக்கலன்னா நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காதே. நம்ம எல்லாரும் முட்டாளா இருந்திருப்போமே. நம்ம வாக்க திருடிட்டே இருந்திருப்பாங்க, நம்ம அடையாளத்தை திருடிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாம இருந்திருக்கும். ஒரு பெரிய ஒரு வரலாற்றை ராகுல் காந்தி தலைவர் படைச்சிருக்காரு.
அதுக்கு பயந்து அந்த 7 நாள் கெடு கொடுத்தாங்கல்ல தலைவர் ராகுல் காந்தி, உங்களுக்கு 7 நாள் தான் கெடு, விஷயத்த கொடுக்குறியா கொடுக்கலையா அப்படின்ட்டு. அந்த 7 நாளுக்கு அப்புறம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா தலைவர் ராகுல் காந்தி ஒரு சாதாரண அருண் பாஸ்கரால ப்ரூவ் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயத்த தலைவர் ராகுல் காந்தி ப்ரூவ் பண்ணுவாரோன்ற ஒரு பயத்துல இத ஆதார் ஓடிபியா இன்னைக்கு மாத்திட்டாங்க. இல்லனா அதையும் மாத்திருக்க மாட்டாங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு வாக்க திருடி உங்களை முட்டாளா நம்மள முட்டாளா ஆக்கி வச்சிருப்பாங்க. இன்னொன்னு, 1 நேஷன் 1 எலெக்ஷன் அப்படின்னு 2024 அப்புறம் கொண்டு வராங்க. எதுக்கு கொண்டு வராங்க? வாக்கு திருட்டை இன்னும் வேகமா கொண்டு போலாம், ஒரே டைம்ல அடிக்கலாம் வாக்க அப்படின்னு தான். இன்னும் ஒரு 10 வருஷம் இதை விட்டுருந்தா 1 நேஷன் உனக்கு எதுக்குடா எலெக்ஷன் தான் கேட்டிருக்குவாங்க தவிர்த்து இந்த எலெக்ஷனே இல்லாம ஆக்கணும்ன்றதுதான் இப்போ இருக்கிற மத்தியில பாஜக அரசோட சூழ்ச்சியும் தந்திரங்களும். அத தலைவர் ராகுல் காந்தி இன்றைய தேதியில நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரோட 99 கோடி வாக்காளர்கள் ஜனவரி 2025 வரைக்கும் இருக்காங்கன்றது ஒரு கணக்கு வந்திருக்கு. 99 கோடி வாக்காளர்கள். அதுல நானோ ஆனந்த் பாபுவோ பொன்ராஜோ மாணிக்க வாசகம் அவர்களோ அல்ல, மோடி அவர்கள், ராகுல் காந்தி தலைவர்கள் அவர்கள், ஞானேஷ்குமார், ரஜினிகாந்த், ஷாருக் கான், யார் ஓட்ட வேணா இப்படி மாத்திரலான்றதுதான் 22 வரைக்கும் இருந்திருக்கு. அத தலைவர் ராகுல் காந்தி கொண்டு வந்த பயத்துல அதை தடுத்திருக்காரு. இந்த ஓடிபி மாத்துதுன்றது தடுத்ததுக்கான ஒரு சமம். அதுக்கு ராகுல் காந்தி தலைவருக்கு இந்த தேசமே, இந்த நாடே ஒரு நன்றியும் கடமையும் பட்டிருக்கணும்ன்றதை இந்த நேரத்துல கூறிக்கிறது. இல்ல, அது பழசு. உடனே மேனுவல் பேலட் பேப்பர் சிஸ்டத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன சொல்றோம், ஆல்ரெடி 10,000 கோடி 5,400 கோடியில இவிஎம் மிஷின், கண்ட்ரோல் மிஷின் அண்டு விவிபேட் வாங்கியாச்சு. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, தெர்மல் பிரிண்டருக்கு பதிலாக லேசர் பிரிண்ட் வைங்க. 1. 2வது கோரிக்கை, 100% அந்த ஸ்லிப்பை, நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன், அந்த ஓட்டு போட்ட ஸ்லிப்பு பிரிண்ட் ஆகணும். அந்த ஸ்லிப்பை வாக்காளர் அதை எடுத்துட்டு பார்த்து நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன் ஆதென்டிகேட் பண்ணி அதை ஒரு தனி பேலட் பேப்பர் பேலட் பாக்ஸ்ல போடணும். அந்த பேலட் பாக்ஸையும் இவிஎம் எண்ணுவதற்கு எந்த விதமான டெக்னிக்கல் ப்ராப்ளமும் இப்ப கிடையாது. எல்லாமே எண்ண முடியும். விவிபேட்டையும் எண்ண முடியும், விவிபேட் ஸ்லிப்பையும் எண்ண முடியும், இவிஎம் எண்ண முடியும். 2 மேட்ச் ஆச்சுன்னா தான் இந்த ரிசல்ட் கரெக்டான ரிசல்ட்னு அர்த்தம். இங்க இவிஎம் மேனிபுலேட் பண்ணிட்டு ஸ்லிப்ல வேற மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஸ்லிப்ல வந்ததான் ஃபைனல் ரிசல்ட் என்று அனௌன்ஸ் பண்ணா, நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சு ஓட்டு போடுறனோ அந்த வாக்கு திருடாத வாக்காக இருக்கும், சரியான வாக்கா இருக்கும். அதுதான் வேணும், அதுதான் நம்மளுடைய டிமாண்ட். எனவே பேலட் பேப்பருக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு, டெக்னாலஜியில லூப் ஹோலை தவிர்த்து, தப்பான விஷயங்களை பண்ணுவதை தவிர்த்து நம்ம கண்ணு முன்னால பிரிண்ட் அவுட் எடுத்து போடுங்க. அமெரிக்காவில் டெக்னாலஜி லெவலில் கம்மியா இருக்கா? எலன் மாஸ்க் சொல்லியிருக்காரு, இவிஎம் நம்ப முடியாதுன்னு. இதுக்கு மேல உங்களுக்கு வேற வேணுமா? அமெரிக்கா ஃபாலோ பண்ணுதா, ஜப்பான் ஃபாலோ பண்ணுதா, ஜெர்மனி ஃபாலோ பண்ணுதா? கிடையாது. எல்லாருமே ப்ராசஸ் ஃபுல்லா டிஜிட்டல் பண்ணிட்டாங்க. ஆனா ஓட்டை மட்டும் பேலட் பேப்பர்ல தான் இன்னும் வச்சிருக்காங்க. அப்ப இந்தியா இந்த ஓட்டு திருட்டை இவிஎம் மூலமாகவும் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக மாஸ்டரோட அடிஷன் டிலிஷன் மூலமாகவும் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை, தேர்தல் ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக மாற்றி வைத்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நம்மளுடைய கோரிக்கை. இந்த மாத்தாம நீங்க இந்தியாவில் எதையும் மாற்ற முடியாது. புரியல சார். நியாயமான வாக்குப்பதிவு, நியாயமான வாக்குப்பதிவு என்பது நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேனோ, யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அவர்களுக்கு நான் போட்ட ஓட்டு தான், அந்த ஸ்லிப்பு தான் என்பதுதான் நியாயமான வாக்குப்பதிவு. இந்த ஸ்லிப்பை எடுத்து எண்ணுவதுதான் சரியான வாக்குப்பதிவு. நான் ஓட்டு போட்ட பிறகு இவிஎம்ல என் ஓட்டு யாருக்கு விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா அதுக்கு பேர் நியாயமான வாக்குப்பதிவு கிடையாது, அநியாயமான வாக்குப்பதிவு. அதை மேனிபுலேட் பண்ண முடியும், இவிஎம் ஹேட்ச் பண்ண முடியும். இவிஎம் ஹேட்ச் பண்ணியாச்சு அப்படின்னா யாருக்கு வேணாலும் மொத்த ஓட்டு 1200 ஓட்டு ஒரு பூத்துல, இந்த 1200 ஓட்டுல இவர் தான் ஜெயிக்கணும்னு சிம்பிள் லோடிங் மிஷின் சிம்பிள் லோட் பண்ணும் பொழுதே ஒரு பேட்டர்னை உள்ள வச்சாச்சு அப்படின்னா அந்த சிம்பிள் விழுந்த ஓட்டுல 1200 ஓட்டுல அந்த சிம்பிளுக்கு அதிகமான ஓட்டு கிடைக்கும், மாத்திடலாம். அப்ப அது மாறிச்சா நான் போட்ட ஓட்டு தானே நம்மளுக்கே தெரியலனா அதுக்கு பேரு அநியாயமான ஓட்டிங் சிஸ்டம், அது நியாயம் கிடையாது. அப்ப நான் ஓட்டு போடும் போதே எனக்கு தெரியணும்
இந்த பேலட் பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட் தான் நான் இந்த சிறுவனுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு அந்த வாக்காளனுக்கு தெரியணும். அதை எண்ணுவதுதான் நியாயமான வாக்குப்பதிவு. சார் இறுதியான கேள்வி சார். இறுதியான தீர்ப்பு, சுப்ரீம் கோர்ட் ரைட்டான கேள்விகளை கேட்கவில்லை. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் எலெக்ஷன் கமிஷனை பிளைண்டா நம்புறாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன கேள்வி கேட்டா அந்த எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்ல முடியுமா முடியாதா என்பதை சரியான கேள்விகளை காமன் சென்ஸோட கேட்கணும்ன்றதான் நம்மளுடைய கோரிக்கை. கேட்டாலே எலெக்ஷன் கமிஷனால தப்ப முடியாது. சூமோட்டோவை எடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டே சூமோட்டோவை எடுத்து இதை செய்யலாம். ஆனா சுப்ரீம் கோர்ட் எடுக்க மாட்டேங்குது. அதுக்குத்தான் நம்ம என்ன சொல்றோம், மக்கள் ஒரு வாரமாவது ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடந்துச்சோ அது மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் போராட்டம் இறங்கி நடந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் சூமோட்டோவாக இந்த கேஸை எடுத்து கரெக்டா எலெக்ஷன் கமிஷனை டிஸ்மிஸ் பண்ணுங்க, இந்த தேர்தலை ரத்து பண்ணுங்க, புது எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுங்க. 2024 எலெக்ஷன் போலியான எலெக்ஷன், போகஸான எலெக்ஷன், மேனிபுலேட் பண்ணப்பட்ட எலெக்ஷன். எனவே இதன் மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும். அவ்வளவுதான்.